அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கேபி விக்மாசமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள். இன்றைய சிறப்பு செய்திகள். இந்த எமினி ஹவுதிகள் ஏமன் மீது தாக்கல் நடத்தினாங்க இல்லையா, அங்கே நிறைய பதிவுகள் அங்கேருந்து வெளியிட்டிருக்காங்க. எமினி ஹவுதிகள் சார்பாக வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றின ஒரு முழுமையான தொகுப்பு. சவுதி என்ன சொல்ல போகிறாங்கன்றத 3 மிக முக்கிய நாடுகள் சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. பாகிஸ்தான், துருக்கி, அது சவுதி. மிகப்பெரிய ஒரு ஒப்பந்தமாக பேசப்படுகிறது. இது இனி எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கும்லாம் சொல்லியிருக்காங்க. நிஜமாகவே சொப்பனம் தானா இல்லை வேறு ஒரு சொப்பனமானதை பார்த்துடலாம். அப்புறம் இங்கே ஈரான் ஒரு புதிய ஒப்பந்தம் ஒன்று மேற்கொண்டாங்கல்ல, அந்த ஒப்பந்தத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, அமெரிக்காவையும் இஸ்ரேலினுடைய கப்பல்களையும் நாங்கள் தடை விதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது கோட்டசாமிக்கு டென்ஷன் ஆகும். இருந்தாலும் கோட்டசாமி நம்பிக்கையுடன் இருக்கிறார். பல அதிரி சம்பவங்களையும் பல அதிரடி தகவல்களையும் அள்ளி வீச போகிறோம். நண்பர்களே, கேட்க தயாராக இருங்க. இல்லை நீங்கள் அள்ளி வீசினாலும் நான் கேட்க தயாராக இருக்கிறேன். சரி, ஓகே. ஸோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்பு, அதாவது உங்களோட கருத்துக்களை சொன்னேன் நான். ஸோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பக்கம் ஹவுதிகள் சார்பாக ஒரு சில வீடியோ பதிவுகள்லாம் வெளியிட்டிருக்காங்க. அங்கே பாதிக்கப்பட்ட பகுதியிலிருந்தும் நிறைய பதிவுகள் கிடைச்சிருக்கு. அது பார்க்க போகிறதுக்கு முன்பு நம்மளுக்கு லொக்கேஷன் ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த லொக்கேஷன் தெரிஞ்சால் தான் நம்ம அடுத்த கற்பனைக்கு நம்ம அந்த இடத்துக்கு போய் பார்க்க முடியும் இல்லையா. அதனால் இந்த லொக்கேஷன் என்ன சொல்ல வருதுன்னா, இந்த பிங்க் கலர் இருக்குல்ல, இதுதான் ஹவுதிகளோட பகுதி. மீதி ஒயிட் கலராக இருக்கிறதுலாம் ஏமனுடைய பகுதி. இந்த ஏமனில் இருக்கக்கூடிய வீரர்கள் பெரும்பாலும் சவுதியினுடைய பேக்கப் ஃபோர்ஸ்னு சொல்கிறாங்க. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, 3 இடத்துல இந்த தாக்கல் நடத்துகிறாங்க. ஒன்று ஹல் ரவீக் என்ற பகுதியும், ஹல் தனாயா என்ற பகுதியும், ஹல் அபர். 3 பகுதியில் பெரிய போர் பயிற்சிகளை மேற்கொண்டுட்டு இருக்காங்க. எந்த நேரத்திலையும் உள்ளே நுழைந்து தாக்கு என்று தாக்குதல் நடத்தி விடலாம் என்ற எண்ணத்தில் பயிற்சிகள் மேற்கொண்டிருப்பதாகவும், நார்மலாக அங்கே கேம்ப் நடக்குது இந்த இடத்துல. அந்த கேம்ப் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் 3 வெவ்வேறு தாக்குதலில் நேற்று ஏமன் இல்லை நாங்கள் இடைமறித்து தாக்கல் நடத்திட்டோன்னு சொன்னால் கூட அதை நம்புற மாதிரிலாம் இல்லை. இப்போ பதிவை பாருங்கள், நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. அட்லீஸ்ட் 40லேருந்து 50 பேர் வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கலாம்ன்ற தகவல்கள் அங்கிருந்து வந்த வண்ணம் தான் இருக்கிறது. இது ஏமனுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு. சவுதியினுடைய பேக்கப் ஃபோர்ஸுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்புமே கூட. மேபி அவங்க ஏற்கனவே ஹவுதிகள் சார்பாக என்ன சொன்னாங்கன்னா, கிரவுண்ட் ஃபோர்ஸ் அட்டாக் நடத்துவதற்கான பெரிய திட்டத்தில் இருக்காங்க, கண்டிப்பாக நாங்கள் முறியடிப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ கிரவுண்ட் ஃபோர்ஸ் அட்டாக் நடத்துறதுக்கான திட்டத்தில் இருக்கும்போது தான் இது முறியடிச்சிருக்காங்களான்ற இன்னொரு கோணத்திலையும் பார்க்க முடியும். அங்கே இருக்கக்கூடிய ஏராளமான பதிவுகள், அடுத்தடுத்த தாக்குதல் எல்லாமே வந்த வண்ணம் இருந்தது. சரி, அப்போ ஒரு 2 நாளைக்கு முன்பு அந்த நஜ்ரான் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் மீது தாக்கல் நடத்தியிருந்தாங்களே, அந்த தாக்குதல் படுத்தி சவுதி வாயை திறக்கவில்லையே என்றால், இன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு 7 பேர் காயமடைந்திருக்காங்க, இன்க்ளூடிங் ஒரு 4 வயசு குழந்தையும் இன்க்ளூடிங் சொல்லியிருக்காங்க. பட் யாருக்கும் இறப்புகள் என்பது இல்லை, காயமடைந்திருக்கிறாங்க. அவங்களுக்கான நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தனது கண்டனத்தை போட்டிருக்காங்க ஹவுதிகளுக்கு. பட் இன்று காலையிலிருந்து மற்றொரு வீடியோ பதிவு பெரிய அளவுக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதே நஜ்ரான் ரீஜியனில் ஒரு பெரிய ஷாப்பிங் மால் ப்ளஸ் ஆயில் குடோன்னு தான் சொல்கிறாங்க, பற்றி எரிஞ்சிட்ருக்கு. பட் எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஆனால் எல்லா நியூஸ் சேனலும் அதை ஷேர் பண்ணுறாங்க. இந்த வீடியோ பதிவுலாம் முடிஞ்சதுக்கப்புறம் பற்றி எறிகிற மாதிரி ஒரு பதிவு வரும், பாருங்கள். ஏன் அதை நான் ஷேர் பண்ணுறேன்னா, இந்த பதிவு ஏற்கனவே பார்த்த மாதிரி இருக்குது. ஆனால் இல்லை, ட்ரோன் தாக்குதல் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சவுதி தரப்பில் என்ன விளக்கங்கள் கொடுக்குறாங்கன்னு தெரியல. வழக்கமாக சவுதி கொஞ்சம் பொறுமையாக இருப்பாங்க. திரும்புங்க அப்படின்னா ஒரு 3 நாள் கழித்து தான் திரும்பி பார்ப்பாங்க. அதனால் ஒரு 2 நாள் கழித்து நம்மளுக்கு என்ன சம்பவம் அப்படின்றது ரிசல்ட் வரும். பட் எதிரிகள் அஞ்சுகின்ற வகையில், எதிரிகள் நடுநடுகின்ற அளவுக்கான ஒரு செய்தி கொண்டிருக்கிறது. இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட போகிறாங்க. பாகிஸ்தான் களமிறங்கிறது, அங்கே துருக்கி சார்பாக வராங்க, அப்புறம் சவுதி. 3 நாடுகளோட ஒப்பந்தம். இந்த 3 நாடுகளோட கூட்டு பாதுகாப்பு ஒப்பந்தம் என்ன சொல்ல வருது அப்படின்னா, இந்த சந்திப்பு 2025 ஏற்கனவே போட்டிருக்காங்க. 3 நாடுகளும் இணைந்து தாக்குதல் நடந்தது அப்படின்னா, அந்த தாக்குதலை முறியடித்து முழுமையாக எதிரிகளை வீழ்ச்சி வரும் வரை ஆயுதங்களை ஃபுல்லாக சப்ளை பண்ணுறது தான் இவங்களோட பிரதான நோக்கமே. அவங்க ஃபுல்லாக அவங்க சவுதி கூட இணைந்து தாக்கல் நடத்தணும்லாம் இல்லை. அதாவது நேட்டோ மாதிரியான உத்தரவாதம்லாம் கிடையாது. சவுதியுடன் இணைந்து தாக்கல் நடத்துகிறோம் அப்படின்லாம் கிடையாது. பட் என்ன அப்படின்னா, ஆயுதங்கள் ப்ரொடக்ஷனு ஜாயின்ட் ப்ரொடக்ஷனாக கொண்டு வராங்க.
அப்புறம் எதிரிகளுடைய இலக்குகளை தாக்கல் நடத்தணும்னா இந்த 2 நாடுகளோட ஆயுதங்களை தாராளமாக பயன்படுத்தலாம். தேவைப்படும் பட்சத்தில் அவங்க உதவிகளும் செய்வாங்க. அதன் அடிப்படையில் தான் பண்ணுறாங்க. துருக்கி அதிபர் எர்டோகன் அவர்கள் மேபி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஷபாக் ஷரீப் போயிட்டாரு, டீயை குடிச்சிட்டு இருக்கிறாரு. இப்போ காலையிலேருந்து டீயை குடிச்சிட்டு இருக்கிறாரு. அவங்க இணைவதற்கு மிக முக்கிய காரணம் என்னென்னா, பாகிஸ்தானுக்கிட்ட அணு ஆயுதம் இருக்குது, அணுகுண்டு தூக்கி போடலாம். துருக்கி கிட்ட பாதுகாப்பு தொழில் திறன் இருக்குது, பிரச்சனை இல்லை. ஆனால் சவுதி அரேபியா கிட்ட பொருளாதார சக்தி இருக்குது. அந்த பொருளாதார சக்தியை கறக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது. கறக்க வேண்டிய நேரத்தில் பாகிஸ்தானும் துருக்கியும் போயிட்டு கை கொடுக்குறாங்க. அது இல்லாமல் துருக்கியும் பாகிஸ்தானும் கை கொடுக்குறாங்க காரணம் என்னென்னா, 2019 ஒரு ட்ரோன் தாக்கல் நடந்தது ஈரான்லேருந்து. அப்போ பெருசாக நல்ல பாதுகாப்பு கொடுக்குறேன், பெரிய அளவுக்கு உங்கள் கூட துணையாக இருக்கிறேன்னு சொன்னேன். அமெரிக்கா சற்று யோசனை பண்ணிடுச்சு. ஈரான் மீது தாக்கல் நடத்துறதுக்கு ரொம்ப யோசனை பண்ணிட்டாங்க 2019. அப்போ பைடன் அரசாங்கம் இருக்கும்போது. இப்போ 2025 வந்து ஒரு சில சம்பவம்லாம் நடந்தது. அப்பயுமே வந்து அமெரிக்கா ஃபுல் ப்ரொடெக்ஷனாக இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சப்போஸ் நாளைக்கு வந்து இஸ்ரேலே சவுதி மீது அடித்தாங்கன்னா கூட அன்னைக்கு நீங்கள் மாட்டிப்பீங்க. ஏன்னா இஸ்ரேலுக்கு ஆதரவாக தான் அமெரிக்கா நிற்கும் அப்படின்னு சவுதி கிட்ட பிரெயின் வாஷ் பண்ணியிருக்காங்க. சவுதி நீ சொல்கிறது நியாயமாக தான்ப்பா தோணுது. ஏன்னா நாளைக்கு இஸ்ரேல் அடித்தாங்கன்னா அமைதியாகிடுவாங்க. இப்போ எப்படி ஈரான் அடித்தா இவங்க எப்படி அமைதியாக இருக்காங்க? சவுதி அரேபியா எவ்வளோ அடித்தாலும் தாங்குறாங்கல்ல. எவ்வளோ அடித்தா 4 சந்தில் தூக்கிட்டு போய் குத்தனா கூட அமைதியாகிறாங்க. தேவைன்னா வெளியே வந்து 2 கண்டனம்பா அப்படின்ட்டு அமைதியாகிறாங்கல்ல. அந்த மாதிரி நாளைக்கு சவுதி அரேபியா திடீர்னு டென்ஷன் ஆகிட்டு, சவுதி இல்லை இஸ்ரேல் டென்ஷன் ஆகிட்டு அடித்தாலுமே அவங்களோட போயிட்டா நம்ம அரபு நாடுகள்லாம் என்ன பண்ணுறது? இது நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு சத்திய சோதனை. அதனால் நம்ம ஒருங்கிணைய வேண்டும். அணுகுண்டும் தொழில் திறனும் ஒன்றிணைந்ததுன்னா நீ பணத்தை மட்டும் கூட நான் பேசிக்கிறேன், எல்லாத்தையும் நாங்கள் பேசிக்கிறேன்ட்டு உற்பத்தி திறன்களை அதிகப்படுத்துகிறாங்க. உற்பத்தி திறன்கள் அப்படின்னா ஏற்கனவே அட்டாக்கிங் ஹெலிகாப்டர்லாம் உருவாக்குற அளவுக்கு, போர் விமானங்களை உருவாக்குற அளவுக்கு சவுதி வந்து பெரிய அளவுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணுறாங்க. அதாவது இது கூட்டி கழித்து பார்த்தோம் அப்படின்னா சைனாக்கிட்டேயும் சவுதி அக்ரிமெண்ட் போடுறாங்க, மற்ற நாடுகள்கிட்டையும் போடுறாங்க. பட் பாகிஸ்தானையும் துருக்கியும் மேஜரான டிஃபென்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஈடுபடுத்துகிறாங்க. ஸோ இவங்க 2 பேருமே வந்து பணம் கறக்கிறதுக்காக நிஜமாக வராங்களா இல்லை நிஜமாகவே சவுதியை உதவுறதுக்கு வராங்களான்றது நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். ஏன்னா ஏற்கனவே ஹவுதிகள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, சவுதி வந்து ஒரு பால் கறக்கிற மாடு, அது பால் வர வரைக்கும் தான் அந்த மாட்டுக்கு மரியாதை, அதுக்கப்புறம் வந்து அது கறிக்கு போட்டுருவாங்க. அதே தான் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையும். அதனால் இப்போ இருக்கக்கூடிய எல்லாரும் வருவாங்க. எவ்வளோ அன்பும் அக்கறையும் இருந்தது அப்படின்னா, துருக்கியும் சரி இந்த பக்கம் பாகிஸ்தானும் சரி, என்னப்பா ஹவுதி இப்படி நடத்துறியாப்பா, அண்ணன் கொஞ்சம் இப்படி வருத்தப்படுறாரேப்பா, ஏன்ப்பா அப்படி அடிக்கிற, ஏதாவது ஒரு கூட்டு பேச்சுவார்த்தையாவது பண்ணி வைங்கப்பா. ரொம்ப பீலிங்கில் இருக்கிறாருப்பா. யார்? சவுதி அரேபியா ரொம்ப பீலிங்கில் இருக்கிறாரு. ஏன்னா இன்னைக்கு காலையில் கூடங்க மறுபடியும் சவுதியினுடைய பேக்கட் ஃபோர்ஸ் மீது முக்கிய விமான நிலையத்தின் பக்கத்தில் ஒரு தாக்கல் நடத்தியிருக்காங்க. இன்னைக்கு காலையில் ஒரு 11 மணிக்கு நடத்தியிருக்காங்க தாக்குதல். ஆனால் பதில் தாக்குதல் நடத்த போகிறாங்களா அப்படின்னா, ஏதோ இன்னைக்கு காலையில் கொஞ்சம் அமெரிக்கானுடைய டேங்கர் 2, கேஎஸ்ஏனுடைய டேங்கர், அப்புறம் பர்ஷியா கல்ஃப் மேலே ஏடபிள்யூசிஎஸ், இது எல்லாமே பெருசாக சவுதி மீது பறந்துட்டு தான் இருக்குது. மேபி பதில் தாக்கல் நடத்துகிறாங்களான்றதை பார்க்கலாம். பட் அதை விட மிக ஒரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, ஃப்ரான்ஸ் வந்து உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க சவுதி கிட்ட, பெருசாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க இருக்கிற சூழ்நிலை எப்படி பூஸ்ட் ரீஜனல் செக்யூரிட்டி, அதாவது பூஸ்ட் பண்ண முடியுமா, அப்புறம் அந்த கடல் பாதையை வந்து பொது பாதையை அறிவித்து எந்த தொந்தரவும் இல்லாமல் நம்மளால் அனுப்ப முடியுமா அப்படின்னு பலகட்ட திட்டங்களில் வந்து பயங்கரமாக பேசியிருக்கிறாங்க. ஃப்ரான்ஸ் உள்ள இப்போது இனி ஹவுதிகள் என்ன ஆக போகிறாங்களோ அப்படின்னு சவுதி நினச்சாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஃப்ரான்ஸ் இதே மாதிரி தான் டைலாக்லாம் விட்டாங்க. ஏன்னா அந்த பக்கம் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியில் பெரிய அளவுக்கு நாங்கள் வந்து உள்ளே போகிறோன்னு சொல்லிட்டு பயங்கரமாக விட்டாங்க. அதுக்கப்புறம் அமைதியாகிட்டாங்க. இது எல்லாமே இப்போதைக்கு சவுதிக்கு ஒரு ஆறுதல். இந்த முடிவை சவுதி மட்டும்தான் எடுக்க வேண்டும். மற்ற நாடுகள் கூட்டணி சேர்த்து அவங்க வருவாங்களா இவங்க வருவாங்களா அதுவும் தாக்கல் நடத்தி விடலாமான்னு நினச்சாங்கன்னா கடைசி வரைக்கும் ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் அடி வாங்கிட்டு தான் இருக்கணும். இது அங்கே இருக்கக்கூடிய ஒரு முழுமையான தகவல். பார்க்கலாம் மாலைக்குள்ளே ஏதாவது தகவல் வருகிறதான்ட்டு. இப்போ ஒப்பந்தம் அப்படின்னும் போது என்ன வருதுன்னா, ஈரானும் ஓமனும் ஏற்படுத்திய ஒப்பந்தம். இந்த ஈரானும் ஓமனும் ஏற்படுத்திய ஒப்பந்தத்தில் ஒரு அதிர்ச்சி வந்து இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும். அதாவது எங்கள் நாட்டின் மீது தாக்கல் நடத்தப்பட்டதற்கு காம்பன்சேஷன், இழப்பீடுகள் கொடுக்கும் வரை இஸ்ரேலினுடைய கப்பலையும்
அமெரிக்காவுடைய கப்பலையும் நாங்கள் தடை விதிக்கிறோம். போர்க்கப்பல் இருந்து நீங்கள் எந்த கப்பலாக இருந்தாலும் சரி, உங்கள் நாட்டுக்கு சம்மந்தப்பட்ட எல்லா கப்பலையும் நாங்கள் தடை விதிக்கிறோம். மற்றபடி எங்களுடைய பிளான் ஒன்று தான். நுழையும் போது ஈரானுடைய வாட்டர் பகுதிக்குள்ளே நுழையணும், கடல் பகுதிக்குள்ளார. வெளியேறும்போது ஓமன் வழியாக போனாலும் சரி, நீங்கள் எந்த வழியாக போனாலும் சரி, ஓமன் வழியாக கடக்கிற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு நான் டோல் கொடுக்க தயாராக இருக்கோம். நாங்கள் டோல் வசூல் பண்ணுறதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறோம். இதுக்கப்புறம் நாங்கள் பார்த்து எந்த நாடு போகணும்னு சொல்கிறாங்களோ அந்த நாடு தான் போகணும். நாங்கள் பார்த்து வேண்டான்னு சொன்னோம் அப்படின்னா அந்த நாடு நின்றுணும். இப்போ நாளைக்கு ஈரான் மீது ஏதாவது பொருளாதார தடைகளை வந்து ஐரோப்பாவோட வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணாங்கன்னா, ஐரோப்பாவுடைய கப்பலை நிப்பாட்டு அப்படின்னாங்கன்னா ஐரோப்பாவுக்கு டேஞ்சர். எல்லா நாடுகளும் யாரெல்லாம் ஈரானை அனுசரித்து செல்கிறார்களோ அவர்களுடைய கப்பல் மட்டும்தான் அனுமதிக்கப்படும், மற்றபடி அனுமதிக்கப்படாது அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒரு அறிவிப்பு வந்ததுக்கு அப்புறம், இது ஒன்றும் அதிகாரப்பூர்வமாக அனௌன்ஸ் பண்ணல, அறிவிப்பு வந்ததுக்கு அப்புறம் இறங்கி இருந்த கூடாயிலோட விலை திடீர் என்று ஒரு 3-4% ஏற ஆரம்பிச்சிருச்சு. சரி, சண்முகம் இது வேலைக்கு ஆகாது, மறுபடியும் முதல்ல இருந்தான்னு நம்ம ஆரம்பத்துலேருந்தே சொல்கிறோம். கண்டிப்பாக இது வேலைக்கு ஆகாது, நிச்சயம் இது வந்து மறுபடியும் பழையபடி தான் வரும். பட் அமெரிக்கா தலையை பிச்சுட்டு இருக்கிறாங்க, என்ன பண்ணலாமா போகலாமா வேண்டாமான்ட்டு தலையை பிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனால் ஈரானுடைய இந்த புதிய ஒப்பந்தம் அரபு நாடுகளே ஏற்றுக்குமானா யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா முழுக்க முழுக்க அந்த சர்வதேச கடல் பகுதி ஈரான் வசம் போன மாதிரி ஆகிடும். ஏன்னா இன்னைக்கு காலையில் கூட குஷம் ஐலாண்டில் திடீர்னு ஒரு வெடி விபத்து. என்ன ஏதோ ஒருவேளை தாக்கல் நடத்திட்டாங்களோ அப்படின்னு ஒரே பரபரப்பாக இருந்தாங்க. அப்புறம் தான் சொன்னாங்க, இல்லை ஆகஸ்ட் 15, 2023 அப்போ ஒரு சம்பவம் நடந்தது, அது வெடிக்காத ஒரு ஆயுதங்கள் நாங்கள் சோதனை செஞ்சதில் வெடிச்சிருக்கு, யாரும் ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இஸ்ரேலினுடைய மினிஸ்டர் ஆஃப் எனர்ஜி எலி கோஹன் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அமெரிக்கா ஒப்பந்தம் போடட்டும் போடாமல் போட்டு எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் எங்களுடைய நோக்கம் ஒன்று மட்டும்தான், ஈரானிடம் அணு ஆயுதங்கள் இருக்கக்கூடாது என்று நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். அதையே மீறி இருந்தது என்றால் நிச்சயம் நாங்கள் யார் பேச்சும் கேட்க மாட்டோம், நாங்கள் தாக்கல் நடத்துவோம்ன்றலாம் நாங்கள் தெளிவாக இருக்கிறோன்றாங்க. ஸோ தொடர்ந்து ஃபேக் நியூஸ் மீடியா எனக்கும் எக்ஸத் அவர்களுக்கும் பிரச்சனை வந்துருச்சு, நான் எக்ஸத்தை திட்டிட்டுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறதுக்கு இன்னைக்கு அமெரிக்க அதிபர் வந்து பெரிய அளவுக்கு ரியாக்ஷன் கொடுத்துருக்கிறார். ஆல் ஆர் ஃபேக் நியூஸ் ரிப்போர்ட் அப்படின்னு போட்டு இன்னொரு நியூஸை கூட ஷேர் பண்ணியிருக்கிறார். ஆர்டிக்கல் என்ன சொல்லுது அப்படின்னா, டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்த யுத்தத்தில் வெற்றி பெற்று விட்டார். ஏன்னா ஈரான் யுத்தத்தில் கிட்டத்தட்ட அம்மாஸ் வந்து ஆயுதங்களை போட்டு சரண்டர் ஆகிறாங்க. ஈராக்கோட டீலு, ஈராக்கில் இருக்கக்கூடிய டீல் 60 பில்லியன் அளவுக்கு கெயின். அப்புறம் ரெட்சி செங்கடல் பகுதியில் அந்த தொந்தரவு வந்ததுக்கப்புறம் சவுதியோட டீலு, இந்த மாதிரி ஏகப்பட்ட தனது அது பேர் என்ன சொல்லுவாங்க வியாபாரத்தை பெருக்கி இருக்கிறார். எல்லாரும் நினைக்கிறாங்க ஏதோ ஈரான் யுத்தத்தில் அமெரிக்காவுக்கு லாஸ் நகி ஈரானுக்கு லாஸ் இல்லை, கெயின் அப்படின்னு இருக்கிறாங்க. சிரியா கிட்ட ஒப்பந்தம், ஈராக்கு கிட்ட ஒப்பந்தம், சவுதி கிட்ட ஒப்பந்தம், யுஏஇ கிட்ட ஒப்பந்தம் என பல ஒப்பந்தங்களை போற்று ஒட்டுமொத்தமாக குத்தகைக்கு எடுத்து விட்டது இந்த ஈரான் யுத்தத்தை வைத்து. இதில் அமெரிக்கா வெற்றி தான் பெற்றிருக்கிறதே தவிர தோல்வியடையவில்லை அப்படின்னு சொன்ன அந்த ஆர்டிகளை தூக்கி போட்டு காட்டியிருக்கிறார். நீங்கள் வெற்றி பெற்றீங்களோ தோல்வி பெற்றீங்களோ ஐயா, அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் இந்த யுத்தம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்பு பொது வழி பாதையாக இருந்தது. இன்றைக்கி சிங்கிள் ஹேண்டடாக ஈரான்கிட்ட போயிடுச்சு. நீங்கள் ஒன்று மட்டும் பண்ணுங்கள், அது பொது வழி பாதையாக பண்ணி விட்டிங்கன்னா பரவாயில்ல. அதுதான், மற்றபடி நீங்கள் வந்து யாரும் எதுவும் கேட்கலாங்க. நீ அணு ஆயுத டீலு மற்ற டீலாம் அந்த பக்கம் ஓரமாக வச்சுக்கிட்டு ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் வந்து பொது வழி பாதைக்கு அவங்க விட மாட்டேன்றாங்க. அதை கொண்டு வாங்க, மீதி நீங்கள் வெற்றி தோல்வினாலும் அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். நேற்று தான் ஈராக் வந்து யாரும் தேவையில்லாமல் எந்த ப்ராக்சி குரூப்பாக இருந்தாலும் சரி, ஈரான் ஆதரவு குழுக்களாக இருந்தாலும் சரி, நீ ஆயுதங்கள் இருக்கக்கூடாது, பெரிய அளவுக்கு தேடுதல் வேட்டையில் ஈடுபடுங்கள், ஈராக் அரசாங்கம் அனுமதி இல்லாமல் இனி எந்த தாக்கல் நடத்தக்கூடாதுன்னு தேடுதல் வேட்டையில் இன்னைக்கு காலையிலேருந்து ஆரம்பித்தாங்க. கரெக்டாக டமாஸ்கஸ் பகுதியில் ஒரு கார் குண்டு வெடிப்பு. இந்த கார் குண்டு வெடிப்பு என்ன ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்கன்னா, ஈராக்குக்குள்ளே இனி இந்த மாதிரி சம்பவங்கள் ஒரு எச்சரிக்கையாக பார்க்குறாங்க. பட் ஈராக் அரசாங்கம் என்ன நினைக்கிறாங்கன்னா, பயங்கரமாக டைட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அந்த பிஎம்எஃப் ஃபோர்ஸை வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அவ்வளோ சீக்கிரம் முடியாது. அமெரிக்கா பின்புலமாக உதவி செய்கிறன்னு ஒரு உத்தரவாதம் கொடுத்ததின் அடிப்படையில் இனி ஈராக்குக்குள்ளே தேடுதல் வேட்டை ஆரம்பம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் இனி ஈராக்குக்குள்ளே என்ன மாதிரியான பிரச்சனை வரப்போகுது, எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க. அவங்க கேட்குறது ஒன்றே ஒன்று தான், ஈராக் மண்ணை பயன்படுத்தி சவுதி மீதோ மற்ற அரபு நாடுகள் மீதோ நீங்கள் தாக்கல் நடத்தாதீங்கன்னு தான் கேட்குறாங்க. அதையும் மீறி நீங்கள் நடத்திட்டீங்கன்னும் போது நான் தேடுதல் வேட்டையில் இறங்கி தான் ஆவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சவுதியும் கூப்பிட்டு
அதுக்கான ஃபண்டிங் செலவு எவ்வளவோ நாங்கள் கொடுத்துட்றோம், கொஞ்சம் முடிச்சு விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. இது அங்கே இருக்கக்கூடிய தகவல். அடிஷ்னலாக யூகேக்குள்ளே என்ன அப்படின்னா, ஜியூஸ் மக்கள் 2 பேர் வந்து ட்ரெஸ் வாங்க போயிருக்காங்க. திடீர்னு ஒரு குரூப் வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. அப்படி அவங்க அட்டாக் பண்ணதில் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ தொடர்ந்து இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜூஸ் மக்கள் வந்து வெளியே நடமாட முடியாத அளவுக்கு இருக்குது, அதை முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் காப்பாற்றுங்க, கொஞ்சம் சுதந்திரமாக நடமாட விடுங்கன்ற ஒரு கோரிக்கையை தொடர்ந்து யூகே வந்து ரொம்ப ட்ரபுள் பண்ணிகிட்டு இருக்காங்கன்ற ஒரு குற்றச்சாட்டை சுமத்துறாங்க. இப்போ உக்ரைன் போயிடலாம். இந்த வரைபடத்தை பார்க்குறீங்களே, நேற்று இரவு பெரிய அளவுக்கு ரைடு விட்டுருக்காங்க. ரஷ்யா மீது தாக்கல் நடத்துவதற்கான பெரிய ரைடு விட்டுருக்காங்க, பெரிய அளவுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ரிசல்ட் வரும், எந்த அளவுக்கு பதில் தாக்கல் நடத்தியிருக்காங்க, எந்த அளவுக்கு பதில் இடைமறிச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். பட் அதற்கு முன்பு ரஷ்யா என்ன பண்ணியிருக்காங்க, Zircon 3 ட்ரோன் மூலிமா டினிப்ரோடெக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு வேர் ஹவுஸை கம்ப்ளீட்டாக தாக்கல் நடத்தியிருக்காங்க. இது வந்து நேற்று இதுக்கு முன்பு கியூவில் இருக்கிறது மட்டும் தான் தாக்கல் நடத்தினாங்க. இப்போ அடுத்தடுத்து சுற்றி இருக்கக்கூடிய வேர் ஹவுசஸ் மீது தாக்கல் நடத்துகிறாங்க. அது இல்லாமல் கியூ மீது தாக்கல் நடத்தப்பட்ட படத்தை வீடியோ பதிவை வெளியிட்டிருக்காங்க. அந்த பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மூலமாக தாக்கல் நடத்தினாங்கல்ல, அந்த பதிவுகளை தான் நீங்கள் பார்க்குறீங்க. ரஷ்யா வந்து தனது நேவல் பேஸில் வந்து நியூக்ளியர் பவர்டு சப்மரைன் நிறைய இருக்குது. அந்த நியூக்ளியர் பவர் சப்மரைன் வந்து இந்த வாட்டர் ட்ரோன் வந்து அடிக்க முடியாத அளவுக்கு சுற்றியும் பாதுகாப்பு கொடுத்து வச்சுருக்காங்க. ஃபுல்லாக எதுவும் வந்து நெருங்க முடியாத அளவுக்கு பாதுகாப்பு கொடுத்து வச்சுருக்காங்க. இந்த வீடியோட நிறைவு பகுதியில் கார்னே அவர்கள், கனடாவுடைய பிரதமர் அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, அதிபர் அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, இனி அமெரிக்காவுக்கும் எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு டாக் இருக்குல்ல, அந்த அக்ரிமெண்ட்டு மீது எல்லாமே, அது எல்லாமே வந்து நாஸ்டி ஆகிடுச்சு. ட்ரம்ப் அவர்கள் என்றைக்கு எங்கள் மக்களை பற்றி ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணி ஏதோ 3ஆம் தர மக்கள் மாதிரி பேசுகிறாரோ, இதுக்கப்புறம் அமெரிக்கா கிட்ட பேசுகிறதே வேஸ்ட்டு, யூ நாஸ்டி ஃபெலோஸ்ன்ற மாதிரி வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டார். ஸோ கனடா அமெரிக்காவுடைய பிரிவே வந்து அமெரிக்காவோட பொருளாதாரத்தையும் பாதிக்கும், கனடாவுடைய பொருளாதாரத்தையும் மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கும். நம்ம இந்தியா என்ன பண்ணியிருக்காங்க, நேற்று நியூக்ளியர் கேபபிள் அக்னி 4 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 4000 கிலோமீட்டர் சென்று தாக்கல் நடத்தக்கூடிய அளவுக்கு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து இதனுடைய இந்த மிசைல்ஸ்க்கான டெஸ்ட்டை வந்து எடுத்துகிட்டே இருக்கிறாங்கன்றது கூடுதல் தகவல். ஜம்மு காஷ்மீர் பகுதியில் திடீர்னு என்ன சதர்கோட் அப்படின்ற இடத்துல ஒரு ஸ்கார்பியோ கார் ஒன்று வேகமாக வருது. இராணுவம் தடுக்க முற்படுறாங்க, கடந்து போகிறான், ஷூட் பண்ணுறாங்க டயரை, அந்த பக்கம் போய் நிற்கிறான். அதுக்கப்புறம் போயிட்டு அவனை அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் முன்கூட்டியே வார்னிங் கொடுத்துட்டாங்க, கொஞ்சம் தொலைவு போய் தான் அவனை பிடிக்கிறாங்க. பெரிய ஒரு அலர்ட் கொடுத்தாங்க, ஒருவேளை அவன் உள்ளே வந்து கன்னோடு வந்தானா பெரிய விஷயம்னு சொல்லிட்டு. பட் அவங்ககிட்ட கன் இல்லை. ஆனால் ஏன் இப்படி செக் போஸ்ட் மதிக்காமல் திடீர்னு வேறு வழியில் போனான், இல்லை எங்களை திசை திருப்பி வேறு ஏதாவது பண்ணுறான்னு தெரியல. தொடர்ந்து ஜம்மு காஷ்மீர் பகுதியில் ஏற்கனவே 2 ஊடுருவி தீவிரவாதிகள் எங்கே இருக்காங்கன்னு தெரியாமல் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு இருக்காங்க. லோக்கல் மக்கள் சப்போர்ட் இல்லாமல் அவன் இத்தனை நாள் சர்வே பண்ணியிருக்க முடியாது. அப்போ எங்கேயோ அடைக்கலம் கொடுத்துருக்காங்க, அவங்க எங்கேயோ இருக்காங்க. அது இல்லாமல் அடுத்தடுத்து தொடர்ந்து இந்த மாதிரி சம்பவங்கள் எல்லை பகுதியில் சற்று நடந்து கொண்டே இருக்கிறது. பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனையை வேறு விதமாக இந்த கோபத்தை காட்டுறாங்களா தீவிரவாதிகள் அப்படின்ற இன்னொரு கோணத்திலையும் பார்க்க முடிகிறது. பொறுத்து இருந்து பார்க்கலாம் நம்ம. ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் ஆர்கே சேனல். நன்றி, வணக்கம்.